ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 3 பேர் சாப்பிட்ற மாதிரி 1/4 kg மட்டனை வச்சு சரியான அளவுகளோட சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூடவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல 1/4 kg மட்டனை உப்பு மஞ்சள் போட்டு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி எல்லாம் ஒன்று சேர கலக்கி விட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டுக்கோங்க. அடுத்ததாக வேறு ஒரு பாத்திரத்தில் 60 ml எண்ணெய் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 2 அன்னாச்சிப்பூ, 1 மராட்டி மொக்கு, கல்பாசி கொஞ்சம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணியோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன், மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 நல்ல பழுத்த தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடியே 1/2 kg மட்டன் வடி பிரியாணி, 1/2 kg ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெசிபிஸ் போட்டிருக்காங்க. தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக 50 ml புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிரை சேர்த்து வதக்குங்க. தக்காளி ஒரு பக்கம் வதங்கட்டுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கறி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. சரிங்க, இது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இந்த சைடு தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குழைய வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வேக வச்ச மட்டனை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இந்த கப்பில் தாங்க 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் சொல்லணுன்னா 300 கிராம் அரிசிங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கப் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா 1/4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க.
நான் 300 கிராம் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன எலும்பிச்சை பழ சாறையும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லேசாக கலக்கி விட்டு ஒரு கொதி வந்த உடனே ஒரு தட்டு போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்திருக்கணும். இந்த டைமில் தம் போட்டுக்கோங்க. இது போல் ஒரு இடிக்கல்லையோ இல்லை வெயிட்டான பாத்திரம் ஏதாவது வச்சு 10 நிமிஷம் தம் போட்டுக்கோங்க. பத்து நிமிஷம் முடிஞ்சது. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக குழையாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுங்க. 5 நிமிஷம் முடிஞ்சதுங்க. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.